வணக்கம் நண்பர்களே, அன்புடன் நான் உங்கள் ராகவிஸ்வா. நம்பிக்கை உள்ள மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்கிறாங்க. அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேளுங்க நண்பர்களே. ஒரு அரசர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய படை வீரர்களோட கப்பலில் கடலில் பயணம் செய்கிறாரு. அந்த நாட்டுடைய நதிக்கரை வந்ததும் அந்த நதிக்கரையில் தான் பயணம் செஞ்ச அந்த கப்பலை அவர் எரிச்சு விட்டுறாரு. ஏன் எரிச்சு விட்டுறாருன்னா, நான் இந்த நாட்டில் நடக்க போகிற இந்த போரில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். அப்படி ஜெயிச்சு இந்த நாட்டுடைய கப்பலில் இருந்து தான் நான் என்னுடைய படை வீரர்களோட என்னுடைய நாட்டுக்கு திரும்ப போவேன் அப்படின்னு அவரை முழுமையாக நம்புகிறாரு. அந்த நம்பிக்கையை அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக மாறுது. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம அலெக்சாண்டர் அவங்க தான். அவங்க அந்த நதிக்கரையில் மட்டும் அவர் கப்பலை எரிச்சு விடலை. எந்த நாட்டுக்கு அவர் போருக்கு போனாலும் அந்த நாட்டுடைய நதிக்கரையில் தான் பயணம் செஞ்ச அந்த கப்பலை எரிச்சிடுவார். அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த போரில் நான் ஜெயிப்பேன். அப்படி ஜெயிச்சு இந்த நாட்டில் இருக்க கப்பலில் இருந்து தான் நான் என்னுடைய படை வீரர்களோட என் நாட்டுக்கு திரும்ப போவேன் அப்படின்னு அவரை முழுமையாக நம்புகிறாரு. அந்த நம்பிக்கையே அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக மாறிடுச்சு. உண்மையான நண்பர்களே, இந்த உலகத்தில் உங்களை நம்புகிறாங்க நம்பலை அது தேவையில்லை. ஆனால் நீங்கள் முழுசாக உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை உள்ள மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் எதையுமே ஜெயிக்கிறாங்க, எதையுமே சாதிக்கிறாங்க. ஏன் இன்னும் சொல்லப்போனால் நம்பிக்கை உள்ள மனிதர்கள் தான் சரித்திரத்தையே மாற்றுறாங்க.